கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/12/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இருந்து அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கமுடி கிருபை இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இவருடைய வாழ்க்கையில் தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையோட வாழ்க்கையில் இருந்து செயல்படட்டும்ப்பா. சங்கீதம் 126:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு எதுவாக இவருடைய வாழ்க்கையில தந்து ஆண்டவரே இவரை பலப்படுத்துங்க, நன்மையினாலே திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/12/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசமானது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பப்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, வருகிற 20ஆம் தேதி திக்கட்டப்பள்ளிகளோடு நாம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் சந்திக்கப்படணும், ஜனங்கள் நன்மையினாலே திருப்தியாக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ளாக உண்டாகணும். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.